எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேங்கிங் ஜாபை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எனி டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு சேலரி, அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன டீட்டெயில்ஸ் என்ன எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ஸ், ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து வேகன்சி எடுக்கிறாங்க. இப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7/6/2024 இருந்து 27/6/2024 வரைக்கும் இதோட டைம் பீரியட். ஸோ இந்த டைமுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 36வது, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமிய பேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது. இதோட மெயின் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தான், தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் பிக்கு வந்து மினிமம் 18லேருந்து 28க்குள்ளே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி குரூப் ஏ ஆஃபீஸர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21லேருந்து 32க்குள்ளேயும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர்னா 18 to 30, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்னா உங்களுக்கு வந்து 21 to 32 வரைக்கும் ஏஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து சீனியர் மேனேஜர்னா 21லேருந்து 40க்குள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா SC STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி OBC சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 3 வருஷம் இருக்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ் ஆர்மியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர் இருக்கலாம் வந்து அப் டு 8 இயர் இருக்கலாம் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபர்பஸ் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி தான் அந்த டிகிரி தான் இல்லை, எனி டிகிரி இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து லோக்கல் நம்ம தமிழ் தான் பேசுகிறோம், தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, பேசிக் நாலேஜ். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு என்ன இங்கே குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனான்சியல் இல்லை மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப்பாக இருக்கும். மல்டிபர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ப்ளஸ் வந்து 80 கொஸ்டின்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ ABC அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ், 45 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜரிங் போஸ்ட்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க சேம் கண்டிஷன்ஸ் தான் எல்லாமே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம், ஹிந்தியில எழுதலாம், தமிழ்ல எழுதலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் 1 to 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 175 ரூபாயும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆல் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாயும் ஃபீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. தமிழ்நாடு கிராமிய பேங்க் வந்து ஸ்டிக்கு மட்டும் 71 வேகன்சி இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நம்ம கம்யூனிட்டி வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. பட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 377 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு கிராமிய பேங்க்குக்கு. ஸோ நல்ல வாய்ப்பு. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் அவங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து இதில் கட்டிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து வெயிட் பண்ணி நல்லா எக்ஸாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா லோக்கல்லே கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாத நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வரலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, ஓகேவா. இன்னும் ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.